அன்பர்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கங்கள். ஒருவர் விருச்சிகம் லக்கினத்திலே பிறந்து அந்த விருச்சிகம் லக்கினத்திலே அந்த விருச்சிகம் லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த லக்கினத்திலே இருக்க அவரோடு ராகு பகவான் இருந்தால் அந்த ராகு அவருக்கு பல வகையான நன்மைகளை செய்யக்கூடிய ராகுவாகும். அதாவது அந்த ராகு பகவான் அவருக்கு நிறைய செல்வம் கொடுப்பார். அந்த ராகு பகவான் அவருக்கு புகழ் சேர்ப்பார். அந்த ராகு பகவான் அவருக்கு கௌரவமான வாழ்க்கையை கொடுப்பார். அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு வசதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பார். அந்த ராகு பகவான் வசதியான மதிப்பு மரியாதை மிக்க ஒரு அந்தஸ்தை கொடுப்பார். அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு எங்கும் எப்போதும் வெற்றியே தேடி கொடுப்பார். அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு எப்போதும் எங்கும் எதிலும் வெற்றியை தேடி கொடுப்பார். அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு ஒரு அசாதாரண வெற்றியை தேடி கொடுப்பார். எப்போதும் அளவை தாண்டிய ஒரு அளவில்லாத உயர்வினை கொடுப்பார் அந்த ராகு பகவான். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னாதிபதியாக செவ்வாய் பகவான் அந்த லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலே ராகு பகவானோடு சேர்ந்திருந்தால் அந்த ராகுவும் அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவருக்கு பல வகையான சுப பலன்களை கொடுப்பார். அந்த ராகு பகவான் அவருக்கு நிறைய செல்வம் கொடுப்பார். அந்த ராகு பகவான் அவருக்கு புகழ் சேர்க்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு மேலும் மேலும் நிறைய செல்வம் கொடுக்கின்றார். அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு மகிழ்ச்சியை தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு கௌரவமான வாழ்க்கையை தருகின்றார். அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு மதிப்பும் மரியாதையும் சேர்க்கின்றார். அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு வசதியான சந்தோஷமான வாழ்க்கையை தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு எங்கும் எதிலும் எப்போதும் வெற்றியையே தருகின்றார். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே ராகுவோடு சேர்ந்திருந்தால் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே லக்னாதிபதி செவ்வாயுடன் ராகு இணைந்திருந்தால் அந்த ராகுவும் அந்த ஜாதகருக்கு நல்ல சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ராகுவாவார். அந்த ராகு பகவான் அவருக்கு நிறைய செல்வத்தை கொடுப்பார். அந்த ராகு பகவான் அவருக்கு புகழ் சேர்க்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு கௌரவமான வாழ்வை தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு வசதியான சந்தோஷமான வாழ்வை கொடுக்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் சேர்க்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு எங்கும் எப்போதும் எதிலும் வெற்றியே தேடித் தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு அளவை தாண்டிய வாழ்விலே உயர்வை கொடுக்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு அசாதாரணமான வெற்றியை கொடுக்கின்றார். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே இருந்து அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் விருச்சிகம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே லக்னாதிபதி செவ்வாயுடன் ராகு சேர்ந்திருந்தால் அந்த ராகு இவருக்கு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ராகுவாவார். அந்த ராகு பகவான் அவருக்கு நிறைய செல்வம் தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு நிறைய செல்வம் தருகின்றார்.
அந்த ராகு பகவான் அவருக்கு புகழ் சேர்க்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு மகிழ்ச்சியை தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு கௌரவமான வாழ்வை தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு வாழ்க்கையிலே மதிப்பு மரியாதையும் சேர்க்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு வசதியான சந்தோஷமான வாழ்வை தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு எங்கும் எதிலும் எப்போதும் வெற்றியே தருகின்றார். அளவுக்கு மிஞ்சிய வாழ்விலே உயர்வை கொடுக்கின்றார். அசாதாரணமான வெற்றியை தருகின்றார். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்திலே கடகத்திலே இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ராகுவாவார். விருச்சிகம் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே லக்னாதிபதி செவ்வாயுடன் ராகு இருந்தால் அந்த ராகு பகவான் சுப ராகு ஆவார். அந்த ராகு பகவான் அவருக்கு நிறைய செல்வத்தை அள்ளித் தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு புகழ் சேர்க்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு கௌரவமான வாழ்வை தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு வசதியான சந்தோஷமான வாழ்வை தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு மதிப்பு மரியாதையும் சேர்க்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு எங்கும் எதிலும் எப்போதும் வெற்றியையே தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு மகிழ்ச்சியை தருகின்றார். அந்த ராகு பகவான் வெற்றி கொடியை நாட்டித் தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு அளவு தாண்டிய வாழ்விலே உயர்வை கொடுக்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு அசாதாரணமான வெற்றியை தருகின்றார். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய சிம்மத்திலே ராகுவோடு சேர்ந்திருந்தால் விருச்சிகம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் சிம்மத்திலே லக்னாதிபதியாகிய செவ்வாயுடன் ராகு சேர்ந்திருந்தால் அந்த ராகுவும் அந்த ஜாதகருக்கு அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவருக்கு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய நன்மைகளை தரக்கூடிய சுப ராகு ஆவார். நலம் தரும் ராகு ஆவார். அந்த ராகு அவருக்கு நிறைய செல்வத்தை தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு புகழ் சேர்க்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு நிறைய செல்வம் தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு மகிழ்ச்சியை தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு கௌரவமான வாழ்வை தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் சேர்க்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு வசதியான சந்தோஷமான வாழ்வை தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு எங்கும் எதிலும் எப்போதும் வெற்றியையே தேடிக் கொடுக்கின்றார். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதியோடு ராகு பகவான் சேர்ந்து லக்னத்திலே அல்லது 4ஆம் இடத்திலே அல்லது 5ஆம் இடத்திலே அல்லது 7ஆம் இடத்திலே அல்லது 9ஆம் இடத்திலே அல்லது 10ஆம் இடத்திலோ ராகு பகவான் லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்க பிறந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த ராகு பகவான் சுப பலன்களை கொடுப்பார் என்பதை விருச்சிகம் லக்னத்திற்கு மாதிரி கட்டம் போட்டு விளக்கச் சொல்லி கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.